சென்னை அண்ணா சாலையில் உள்ள மின்வாரிய தலைமையகத்தில் டெண்டர் கொள்முதல் விசாரணை தொடர்பான ரகசிய தகவல்கள் இருந்ததாக கூறப்படும் 18 ஹார்ட் டிஸ்குகள் மாயமானதால் அதிர்ச்சி. கடந்த 5 ஆண்டுகளாக சிசிடிவி இல்லாத நிலையில் டான்ஜெட்கோ முறைகேடு விசாரணை நேரத்தில் ஹார்ட் டிஸ்குகள் மாயமானதால் வலுக்கும் சந்தேகம். மின்துறை தலைமை அலுவலகத்தில் முக்கிய டெண்டர் தரவுகள் அடங்கிய 18 ஹார்ட் டிஸ்குகள் காணாமல் போன சம்பவம் பெரும் சந்தேகத்தை ஏற்படுத்தியுள்ளது. தூய சக்தி ஆட்சியில் நடந்த இந்த திருட்டுக்கு அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி கே பழனிசாமி கண்டனம். மின்துறையில் இரவு நேர திருட்டு சதி நடப்பதாக அஇஅதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி கே பழனிசாமி குற்றச்சாட்டு. இந்த திருட்டில் யாரையோ காப்பாற்றும் சதி இருக்கிறது என்று குற்றம் சாட்டியுள்ள அஇஅதிமுக பொதுச் செயலர் ஹார்ட் டிஸ்க் திருட்டு குறித்து முறையான சிபிஐ விசாரணை நடத்த வேண்டும் என்று வலியுறுத்தல். சென்னை அண்ணா சாலையில் உள்ள தமிழ்நாடு மின்வாரிய தலைமையகத்தில் 18 ஹார்ட் டிஸ்க் மாயமானது போல் நந்தனத்தில் உள்ள வீட்டு வசதி வாரிய அலுவலகத்திலும் ஏராளமான ஹார்ட் டிஸ்குகள் மற்றும் முக்கிய ஆவணங்கள் காணாமல் போனதாக அதிர்ச்சி தகவல். வீடுகள் ஒதுக்கீடு தொடர்பான ஆவணங்களும் மாயமானதாக கூறப்படும் நிலையில் முறைகேடு சந்தேகத்தின் அடிப்படையில் விசாரணை தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. சாதாரண வணிக வளாகங்களில் கூட 24 மணி நேர கண்காணிப்பு இருக்கும் நிலையில் மாநிலத்தின் முக்கிய பொதுத்துறை நிறுவனங்களில் கண்காணிப்பு இல்லாதது நிர்வாக அலட்சியத்தின் உச்சமா என்ற கேள்வியை எழுப்பியுள்ளது. கடந்த 5 ஆண்டு திமுக ஆட்சியில் மின்துறை டெண்டர்கள் மற்றும் கொள்முதல் தொடர்பாக ஏற்கனவே பல்வேறு குற்றச்சாட்டுகள் எழுந்து வரும் சூழலில் அதே தொடர்புடைய தகவல்கள் இருந்ததாக கூறப்படும் ஹார்ட் டிஸ்குகளே மாயமாக இருப்பது சந்தேகங்களை மேலும் வலுப்படுத்தியுள்ளது. அஇஅதிமுக தொடர்பாக பன்னீர் தரப்பினர் தாக்கல் செய்திருந்த உரிமையியல் வழக்குகளை வாபஸ் பெற சென்னை உயர்நீதிமன்றம் அனுமதி வழங்கியுள்ளது. 2023 பொதுக்குழு மற்றும் கட்சி நீக்க நடவடிக்கைகளை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்குகள் முடிவுக்கு வந்துள்ளது. கோவை தொண்டாமுத்தூர் தொகுதி மக்களுக்கும் வாக்காளர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி தெரிவித்த முன்னாள் அமைச்சர் எஸ்பி வேலுமணி. முன்னதாக சவுடம்மன் கோவிலில் சிறப்பு சாமி தரிசனம் செய்த அவருக்கு பரிவட்டம் கட்டி வரவேற்பு அளித்த நிலையில் மக்களுடன் இணைந்து தொடர்ந்து பணியாற்றப் போவதாகவும் உறுதியளித்தார். நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலிலே இரட்டை இலை சின்னத்துக்கு வாக்களித்த பெரியோர்களுக்கும் தாய்மார்களுக்கும் சகோதர சகோதரிகளுக்கும் இரட்டை இலை சின்னத்திலே வாக்களித்த அத்தனை பேருடைய பொற்பாதங்களை தொட்டு வணங்கி நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். தமிழ்நாடு முழுவதும் வேறொரு சூழ்நிலை இருந்தாலும் கூட, கோவை மாவட்டத்திலே மற்ற தொகுதியெல்லாம் வேற சூழ்நிலை இருந்தாலும் கூட, நம்முடைய தொண்டாமுத்தூர் தொகுதியிலே உங்கள் சகோதரனாக எனக்கு நீங்கள் எல்லாம் இரட்டை இலை சின்னத்திலே வாக்களித்து என்னை வெற்றி பெற செய்தீர்கள். அந்த நன்றியை என்றைக்கும் உயிருள்ளவரை மறக்க மாட்டேன். என்றைக்கும் நான் உங்கள் சகோதரன். உங்களுக்காக எந்த நேரத்திலும் உங்களுக்காக இருந்து பணியாற்றுவேன். உங்களுக்கு எந்த பிரச்சனையாக இருந்தாலும் கண்டிப்பாக சுக துக்கத்திலே என்னுடைய பங்கு இருக்கும். உங்களுக்காக உங்கள் குரலாக சட்டமன்றத்திலே உங்கள் கோரிக்கை கண்டிப்பாக நிறைவேற்ற பாடுபடுவேன். உங்கள் குரலாக ஒழிப்பேன் என்று சொல்லி, எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அதிகாரம் கொண்டு சேர்ப்போம் என்று சொல்லி, இருந்தாலும் நம்முடைய ஆட்சி வரும் நினைச்சா இருந்தாலும் மக்கள் வேற சூழ்நிலையை இன்னைக்கு முடிவு பண்ணியிருக்காங்க. இருந்தாலும் அந்த அரசிடம் நம்முடைய தொகுதிக்கு தேவையானதை கேட்டு பெற உங்களோட இருந்து பணியாற்றுவேன் என்று சொல்லி இரட்டை இலை சின்னத்திலே வாக்களித்த அத்தனை பெரியவர்களுக்கும் தாய்மார்களுக்கும் சகோதர சகோதரிகளுக்கும் இரட்டை இலை சின்னத்திலே வாக்களித்த அத்தனை பேருக்கும் நெஞ்சார்ந்த மனமார்ந்த நன்றியை மீண்டும் ஒரு முறை அனைவருடைய பாதம் தொட்டு தெரிவித்துள்ளேன். நன்றி, வணக்கம். தமிழக சட்டப்பேரவை செயலாளராக இருந்த ஸ்ரீனிவாசன் ராஜினாமா செய்ததை தொடர்ந்து புதிய செயலாளராக சாந்தி பொறுப்பேற்பு. தமிழக சட்டப்பேரவை வரலாற்றில் இப்பொறுப்பை ஏற்கும் முதல் பெண் என்ற சிறப்பை இவர் பெற்றுள்ளார். முதலமைச்சர் விஜய் தலைமையில் தமிழக அமைச்சரவையின் முதல் கூட்டம் இன்று காலை 10 மணிக்கு நடைபெறும் என அறிவிப்பு. டாஸ்மாக், புதிய தொழில் நிறுவனங்களுக்கான அனுமதி, சட்டப்பேரவை கூட்டத்தொடர், நிதிநிலை அறிக்கை உள்ளிட்டவை குறித்து விவாதிக்கப்படும் என எதிர்பார்ப்பு.
L&T நிறுவனத்துடன் இணைந்து 18,600 கோடி ரூபாய் முதலீட்டில் 8,200 பேருக்கு வேலைவாய்ப்பு வழங்கும் புதிய புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்து. இந்த பிரம்மாண்ட திட்டம் முந்தைய வெற்று அறிவிப்புகள் போல் மாறாமல் இருக்க திட்ட அனுமதி, அமலாக்கம் மற்றும் மாவட்ட வாரியான வேலைவாய்ப்பு குறித்த முழு கால அட்டவணையை தமிழக அரசு வெளிப்படையாக வெளியிட வேண்டும் என எழும் கோரிக்கை. தாவேக ஆட்சியில் பொறுப்பேற்ற ஒரு மாதத்தில் 70 கொலைகள், 30 பாலியல் குற்றங்கள், 100 பாலியல் சீண்டல் புகார்கள், 10 சதி ஆணவ கொலைகள், சட்டம் ஒழுங்கு பிரச்சினை, மக்கள் போராட்டங்கள், மின்தடை ஊழல், போதைப்பொருள் பரவல் என தொடர்கதையாகி வருவதால் அதிர்ச்சி. தாவேக அரசின் முதல் மாத ஆட்சியின் நிர்வாகத்தை விமர்சித்து சமூக ஊடகங்களிலும் கருத்து பதிவு. திருச்சியில் 15 வயது சிறுமி காரில் கடத்திச் சென்று கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டதாக கூறப்படும் பெண் மருத்துவமனையில் அனுமதி. பாலியல் வன்கொடுமை தொடர்பாக விசாரணை நடைபெற்று வரும் நிலையில் 6 மாதம் கழித்து பேசலாமா என தாவேக அரசை விமர்சித்து சமூக ஊடகங்களில் அதிகரித்து வரும் பதிவு. மேற்கு வங்கத்தில் புதிதாக பதவியேற்ற சில தினங்களிலேயே பாஜக அரசு பெண்களுக்கு மாதம் 3,000 வழங்கும் திட்டத்தை அறிவித்து நிதி வழங்கும் பணியை தொடங்கிய நிலையில் தமிழகத்தில் தாவேக அரசு மௌனம். ஆட்சி அமைத்து ஒரு மாதத்தை நெருங்கும் நிலையில் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் கூடுதல் நிதி வழங்குவது குறித்து இதுவரை எந்தவொரு அதிகாரப்பூர்வ அறிவிப்பும் வெளியாகாதது பெண்கள் மத்தியில் பெரும் ஆதங்கத்தை ஏற்படுத்தியுள்ளது. பக்ரீத் குர்பானி வழங்கும் விவகாரத்தில் தமிழக அரசும் முதலமைச்சர் ஜோசப் விஜயும் நீதிமன்றத்தில் முரண்பட்ட நிலைப்பாடுகளை எடுத்துள்ளதாக எதிர்க்கட்சிகள் மற்றும் இஸ்லாமிய அமைப்புகள் மத்தியில் கடும் விமர்சனம். தீர்ப்பை நிறைவேற்றியதாக கூறிவிட்டு மறுபுறம் மேல்முறையீடு செய்துள்ளதாக அரசு தரப்பில் கூறப்படும் முரண்பாடுகளுக்கு அமைச்சரவையில் அங்கம் வகிக்கும் முஸ்லிம் லீக் கட்சி உரிய விளக்கம் அளிக்குமா என எழும் கேள்வி. சிறுபான்மை மக்களுக்கு பாதுகாவலராக தன்னை காட்டிக்கொண்ட தாவேக அரசு பக்ரீத் தினத்தில் குர்பானி நடைமுறைகளுக்கு கட்டுப்பாடுகள் விதித்ததாக எதிர்க்கட்சிகள் குற்றச்சாட்டு. காவல்துறையின் கடும் நடவடிக்கைகளால் மத சுதந்திரம் பறிக்கப்பட்டதா என்ற கேள்வி எழுந்துள்ள நிலையில் அரசின் நிலைப்பாடு குறித்தும் கடும் விவாதம் எழுந்துள்ளது. திருவண்ணாமலை கிரிவல பாதையில் காதலர்களை குறிவைத்து மிரட்டி பணம் பறித்த கும்பலிடமிருந்து 23 பெண்களின் நிர்வாண வீடியோக்கள் இருந்த சம்பவத்தால் அதிர்ச்சி. இவ்வளவு பெரிய காமுகர்கள் கும்பலை காவல்துறை இதுவரை கண்டுபிடிக்காதது ஏன் என்றும், பலர் பாதிக்கப்பட்டிருக்கும் நிலையில் புகார்கள் ஏன் முன்கூட்டியே வெளிச்சத்திற்கு வரவில்லை என்பது குறித்தும் பெருத்த சந்தேகத்தை ஏற்படுத்தியுள்ளது. சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அருகே 3 ஆண்டுகளாக 6ஆம் வகுப்பு சிறுமியை பாலியல் துன்புறுத்தல் செய்த 62 வயது காமுக முதியவர் சிக்கினார். வீட்டில் பெற்றோர் இல்லாத நேரத்தில் சமூக வலைதளத்தை காட்டியும் தின்பண்டங்கள் வாங்கி கொடுத்தும் பாலியல் தொல்லை அளித்த கொடூரம். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் ஓடும் பேருந்தில் இளம்பெண்ணை 2 முதியவர்கள் சேர்ந்து வீடியோ எடுத்த சம்பவத்தால் அதிர்ச்சி. தட்டி கேட்ட இளம்பெண்ணிடம் தகராறில் ஈடுபட்ட 2 முதியவர்களும் புகாரின் பேரில் சிக்கினர். சென்னை KK நகர் பகுதியில் பூங்கா வெளியே விளையாடி கொண்டிருந்த 13 வயது சிறுமியை வீட்டிற்குள் தூக்கிச் சென்று பாலியல் தொல்லை அளித்தவர் போக்சோவில் சிக்கினார். சென்னையின் மையப்பகுதியிலேயே சிறுமிகளுக்கு பாதுகாப்பு இல்லாத இத்தகைய அவல நிலை தொடர்வதாக பொதுமக்கள் வேதனை. திருச்சியில் சாலையில் நடந்து சென்ற 17 வயது சிறுமியை காரில் கடத்தி போதை மருந்து கொடுத்து கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்த கொடூர சம்பவத்தால் அதிர்ச்சி. சிறுமியை வன்கொடுமை செய்து படுக்கை விரிப்பில் சுற்றி வீசிவிட்டு சென்ற நபரை பொதுமக்கள் மடக்கி பிடித்து தர்மடி கொடுத்து போலீசில் ஒப்படைத்த நிலையில் மற்ற குற்றவாளிகளையும் கைது செய்ய கோரி உறவினர்கள் போராட்டம். திருச்சியில் சிறுமி பாலியல் துன்புறுத்தல் வழக்கில் பரவலாக பேசப்பட்ட குற்றச்சாட்டுகளுக்கு மாறாக ஒருவரால் மட்டுமே பாலியல் துன்புறுத்தல் என காவல்துறை அளித்த விளக்கம் பொதுமக்களிடையே பல்வேறு கேள்விகளை எழுப்பியுள்ளது. வழக்கின் உண்மை நிலை என்ன? விசாரணையின் தொடக்கத்தில் வெளியான தகவல்கள் எப்படி உருவானது? வழக்கின் தீவிரத்தை திசை திருப்பும் முயற்சியா என்ற சந்தேகங்கள் எழுவதாக மக்கள் ஆவேசம்.
திருநெல்வேலி சந்திப்பில் மது போதையில் ஏற்பட்ட தகராறில் தந்தையை மகனே இரும்பு கம்பியால் அடித்து கொலை செய்த கொடூரம். கஞ்சா, மது உள்ளிட்டவைகளால் குடும்பங்கள் சீரழிந்து வரும் நிலையில் பூரண மதுவிலக்கை அமல்படுத்துவதுடன் போதைப் பொருள் புழக்கத்தையும் கட்டுப்படுத்த அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் வலியுறுத்தல். சென்னை தியாகராய நகர் திலக் தெருவில் தனியார் நிறுவன மேலாளர் வீட்டில் 1/2 கிலோ தங்க நகைகள் மற்றும் 1 லட்சம் ரூபாய் ரொக்கப்பணம் கொள்ளை. சென்னையில் நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் கொள்ளை சம்பவங்களால் மக்கள் அச்சம். பாஜக பெண் பிரமுகர் அலிஷா அப்துல்லாவின் குழந்தைகளின் பிறப்பு குறித்து ஆபாசமாக பேசிய யூடியூபர் திருச்சி சூர்யா சிவா சிக்கிய நிலை. மற்றொரு யூடியூபர் முக்தாரை வலைவீசி தேடி வரும் காவல்துறை. பெண்களை இழிவுபடுத்தும் போக்கு தமிழகத்தில் நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதாக பொதுமக்கள் வேதனை. திருச்சி மாவட்டம் துறையூர், நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம், காஞ்சிபுரம், மயிலாடுதுறை உட்பட தமிழகம் முழுவதும் உள்ள 60க்கும் மேற்பட்ட இடங்களில் உள்ள சார் பதிவாளர் அலுவலகங்களில் லஞ்ச ஒழிப்பு போலீசார் சோதனை. 320 காவலர்கள் சோதனையில் ஈடுபட்ட நிலையில் சில அலுவலகங்களில் கணக்கில் வராத பணமும் ஆவணங்களும் கைப்பற்றப்பட்ட நிலையில் முறைகேடுகளில் ஈடுபட்டவர்களை பணியிடை நீக்கம் செய்ய முடிவு செய்துள்ளதாக தகவல். கள்ளக்குறிச்சி மாவட்டம் மணலூர்பேட்டை சார் பதிவாளர் அலுவலகத்தில் கணக்கில் வராத 1,20,000 ரொக்கப்பணம் பறிமுதல். 3 ஆவண எழுத்தர்கள் மீது வழக்கு பதிவு செய்து லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் விசாரணை. கேரளாவில் காங்கிரஸ் கூட்டணி அரசு பதவியேற்ற சில நாட்களிலேயே மாநிலத்தின் கடன் சுமை மற்றும் நிதிநிலை குறித்த வெள்ளை அறிக்கையை வெளியிட்டதாக தகவல். தமிழகத்தில் மே மாதத்தில் பதவியேற்ற தமிழக வெற்றிக் கழக அரசு இன்னும் மாநில நிதிநிலை குறித்த முழுமையான அறிக்கையை வெளியிடாதது ஏன் என சமூக ஊடகங்களில் கேள்விகள் எழுப்பப்பட்டு வரும் நிலையில் அரசு குறித்த தொடர் சர்ச்சைகளால் மக்கள் அதிருப்தி. நெல்லை மாவட்டம் மூலைக்கரைப்பட்டியில் காதல் திருமணம் செய்த மகள் வீட்டின் மீது தந்தை பெட்ரோல் குண்டு வீசிய சம்பவத்தால் பரபரப்பு. தப்பி ஓட முயன்ற தந்தையை பொதுமக்கள் பிடித்து தர்மடி கொடுத்து போலீசாரிடம் ஒப்படைத்தனர். கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலத்தில் தாவேக அமைச்சரின் பேனரை கடையை மறைத்து வைத்ததால் தட்டி கேட்ட உரிமையாளரின் மகனையும் அரிசி கடையையும் தாக்கிய தாவேக பெண் நிர்வாகியால் அதிர்ச்சி. சிசிடிவி காட்சியை கொண்டு தாவேக பெண் நிர்வாகி அபிநயா உட்பட 7 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்ட நிலையில் அரசியல் செல்வாக்கு பொதுமக்களின் வாழ்வாதாரத்தை பாதிக்கவா என மக்கள் கேள்வி. கடலூர் மாவட்டம் வடலூரில் இளைஞரை தாக்கியதாக கூறப்படும் காவல் ஆய்வாளரை கண்டித்து நள்ளிரவில் சாலை மறியலில் ஈடுபட்ட உறவினர்கள். டிஎஸ்பி பேச்சுவார்த்தைக்கு பிறகு மறியல் கைவிடப்பட்ட நிலையில் 1 மணி நேரத்திற்கும் மேலாக போக்குவரத்து பாதிப்பு. புதுக்கோட்டை மாவட்டம் கந்தர்வக்கோட்டையைச் சேர்ந்த இளங்கோவன் என்ற நபர் மீது பிரதமர் அலுவலகம் அளித்த புகாரின் பேரில் சிபிஐ வழக்கு பதிவு. பிரதமர் அலுவலக துணை செயலாளர் போல் நடித்து கோவில்களில் விஐபி சலுகைகள் பெற்று மோசடி செய்தது அம்பலம். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் நகரமன்ற கூட்டத்தில் தாவேக அரசுக்கு ஆதரவாக நகராட்சி அதிகாரிகள் செயல்படுவதாக கூறி நகரமன்ற உறுப்பினர்கள் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு. திட்டப்பணிகள் தொடர்ந்து நிறுத்தப்படுவதை கண்டித்து நகரமன்ற உறுப்பினர்கள் நகல்களை கிழித்து எறிந்தும் ஆவேசம். தேனி தெற்கு மாவட்ட திமுகவில் சாதிய பாகுபாடும் தீண்டாமையும் நிலவுவதாக அக்கட்சியின் மாவட்ட இளைஞரணி நிர்வாகி பரபரப்பு புகார். மாவட்ட செயலாளரை நேரில் சந்திக்க முற்பட்டால் அதற்கும் கட்சியினரே முட்டுக்கட்டையாக இருப்பதாக குற்றச்சாட்டு. என்னுடைய துணை அமைப்பாளர், சக துணை அமைப்பாளர்கள் இந்த பையனோட நான் கார்ல ஏற மாட்டேன்றாங்க சார். என்ன சார் தடுக்குது சார்? தீண்டாமன்றதை தாண்டி இங்க வேற என்ன சார் இருக்கு? நான் என்ன சார் துரோகம் பண்ணேன் சார்? பாஸ் லேட் ஆயிருச்சு, ஒரு நாள் டயர் பஞ்சர் ஆகி. இதுக்காக நான் மாவட்ட சார்ட்ட பரிந்துரை போறேன். என்ன வண்டியை வந்து ஆர்டிஓ புடிச்சு கேக்குறாங்க, இதை கொஞ்சம் எடுத்து கொடுங்க அப்படின்னு சொல்லி. அப்ப இதுக்கெல்லாம் நீ என்கிட்ட வராதப்பா. மாநில இளைஞரணி துணைச்சாளர் போன் பண்ணாரு தாசில்தாருக்கு, அதை போய் இளைஞரணி அதுல என்னங்க தவறு நடந்திருக்கு? அந்த வண்டிய ஒன்றிய பேரூர் நகர செயலாளர்லாம் சேர்ந்து பாஸ் இல்லாத கேஸ் போடுங்கன்னு சொல்லி 3 லட்சம் ரூபாய் பணம் செலவழிச்சேன். அது ரெக்கார்டிக்கல் சார். இதே இது அவங்க சமுதாயம் பண்ண போறது.
மகாராஷ்டிராவில் 9,75,000 கோடி ரூபாய் கடன் இருந்தும் 36,000 கோடி ரூபாய் விவசாய கடனை அம்மாநில அரசு தள்ளுபடி செய்தது. தமிழ்நாட்டில் மட்டும் விவசாய கடனை தள்ளுபடி செய்ய முடியாதா என விவசாயிகள் கேள்வி. விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி அருகே இளையான்பட்டு கிராமத்தில் அருந்து கிடந்த மின்கம்பியை மிதித்த பெண் மற்றும் காப்பாற்ற முயன்ற நபரும் மின்சாரம் தாக்கி பலி. மற்றொரு பெண் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் ஒரே வாரத்தில் தொடரும் உயிரிழப்பு சம்பவங்களை கண்டுகொள்ளாமல் மின்வாரியம் அலட்சிய போக்குடன் இருப்பதாக குற்றச்சாட்டு. கும்பகோணம் அரசு தொடக்கப்பள்ளியில் தாவேக நிர்வாகிகள் காலை உணவு திட்டத்தை ஆய்வு மேற்கொண்டதோடு தளபதி வாழ்க்கை என பள்ளி குழந்தைகளை கோஷமிட வைத்து அராஜகம். மக்கள் பிரதிநிதியாக இல்லாத தாவேகவினர் தொடர்ந்து இதுபோன்ற அத்துமீறலில் ஈடுபட்டு வருவதாக அதிகாரிகள் குற்றச்சாட்டு. ஜனநாயகன் திரைப்படம் சமூக வலைதளங்களில் சட்டவிரோதமாக வெளியான வழக்கில் மேலும் ஒருவரை கைது செய்த சைபர் கிரைம் போலீசார். ஏற்கனவே 9 பேர் கைது செய்யப்பட்டதை தொடர்ந்து மொத்த கைது எண்ணிக்கை 10ஆக உயர்ந்த நிலையில் 3 மீது குண்டர் தடுப்பு நடவடிக்கை. செயற்கை தொழில்நுட்பமான AI மூலம் வழக்கறிஞர்கள் மனுக்கள் வாதங்களை தயாரிக்கலாம் என அனுமதி அளித்த உச்சநீதிமன்றம் புதிய வரைவு விதிகள் வெளியீடு. புதிய வரைவு விதிகள் குறித்து வரும் 20ஆம் தேதி வரை பொதுமக்கள் கருத்து தெரிவிக்கலாம் என தெரிவித்துள்ள உச்சநீதிமன்றம் AI தொழில்நுட்ப உதவியை தீர்ப்புகள் வழங்க பயன்படுத்தக்கூடாது எனவும் அறிவிப்பு. குடியிருப்புகள், வணிக மற்றும் தொழில்துறை சார்ந்த சொத்துக்களுக்கான வாடகையை உயர்த்த அபுதாபி ரியல் எஸ்டேட் மையம் தடை விதித்துள்ளதாக அறிவிப்பு. ஈரான் அமெரிக்கா போர் காரணமாக செலவுகளை சமாளிக்கும் பொருட்டு வெளியான இந்த அறிவிப்பால் அபுதாபியில் வசிக்கும் ஆயிரக்கணக்கான இந்திய குடும்பங்கள் நிம்மதி. இலங்கையின் அங்குவார்வோட்டா பகுதியில் உள்ள முதியோர் இல்லத்தில் ஏற்பட்ட தீ விபத்தில் 12 பேர் உடல் கருகி உயிரிழப்பு, 9 பேர் படுகாயம். சமையல் எரிவாயு சிலிண்டர் வெடித்ததை தீ விபத்துக்கு காரணம் என தெரிய வந்துள்ள நிலையில் பலி எண்ணிக்கை மேலும் உயரக்கூடும் எனவும் அச்சம். இலங்கையில் கடந்த 2019ஆம் ஆண்டு ஈஸ்டர் தினத்தின் போது நடைபெற்ற தாக்குதல் வழக்கில் முன்னாள் அதிபர் கோத்தபயா ராஜபக்சே வெளிநாடு செல்ல நீதிமன்றம் தடை விதிப்பு. வழக்கு விசாரணைக்கு இடையூறு ஏற்படக்கூடாது என்பதற்காக CIT விடுத்த கோரிக்கையை ஏற்று கொழும்பு நீதிமன்றம் தடை விதித்து உத்தரவு. சிங்கப்பூர் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் ஆடவர் இரட்டையர் பிரிவில் சாம்பியன் பட்டம் வென்ற சாத்விக் சிராக் இந்திய இணை இந்தோனேஷியா ஓபன் பேட்மிண்டனிலிருந்து விலகல். மலேசியாவின் காங்காய் ஜிங்க் ஆரோன் தாய் இணைவுடன் மோதியதில் 6-11 என பின்தங்கியிருந்த நிலையில் சாத்விக்கின் வலது காலில் காயம் ஏற்பட்டதில் இந்திய இணை விலகல். தனது தாய் மறைவுக்கு பிறகு 4 நாட்களில் மீண்டும் கார் ரேசிங்கில் பங்கேற்க தயாராகி வரும் நடிகர் அஜித் குமார். கனத்த இதயத்துடன் வேலைக்கு திரும்பியிருக்கிறேன், ஆனால் வாழ்க்கை நிச்சயமாக தொடர வேண்டும் என கார் ரேசிங் பக்கத்தில் நடிகர் அஜித் பதிவு. தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்ட புதிய விதிகளால் தமிழ்நாடு உள்பட தென் மாநிலங்களுக்கு பெரும் நிதி இழப்பு அபாயம். பாஜக ஆளும் மாநிலங்களுக்கு அதிக நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டதால் தமிழகத்தின் கிராமப்புற பொருளாதாரம் முடங்கும் சூழல் என அதிர்ச்சி தகவல். மின்வாரிய கேங் பணியாளர்களை நிரந்தர பணியில் அமர்த்துமாறு மின்சாரத்துறை அமைச்சருக்கு சமூக நீதித்துறை அமைச்சர் வன்னியரசு கடிதம் எழுதியிருப்பது அரசியல் விவாதத்தை கிளப்பி உள்ளது. ஒரு துறையின் அமைச்சர் மற்றொரு துறையின் நியமன விவகாரத்தில் தலையிடுவது அமைச்சரவை நடைமுறைக்கு ஏற்றதா என்றும், கூட்டணிக்குள் கருத்து வேறுபாட்டின் அறிகுறியா எனவும் அரசியல் பார்வையாளர்கள் சந்தேகம். பள்ளிகள் திறக்கப்பட்ட பிறகே புதிய பாடப்புத்தகங்கள் குறித்து ஆசிரியர்களுக்கு 3 நாள் பயிற்சி வழங்கப்படுவது திட்டமிடல் குறைபாடா என பெற்றோர் கேள்வி. மாணவர்கள் வகுப்பறைக்கு திரும்பிய நேரத்தில் ஆசிரியர்கள் பயிற்சியில் பங்கேற்றால் அந்த 3 நாட்கள் யார் பாடம் நடத்துவது என கேள்வி எழுப்பும் பெற்றோர் இதுபோன்ற பயிற்சிகள் எல்லாம் பள்ளி திறப்பிற்கு முன்பே நடத்தியிருக்க வேண்டாமா என விமர்சனம். மத்திய அரசின் புதிய VBG ராம்ஜி திட்ட வரைவின்படி தமிழகத்தின் ஊரக வேலைவாய்ப்பு நிதியில் தேசிய பங்கு 9.97%இருந்து 4.10% குறைய வாய்ப்புள்ளதாக தகவல். ஊரக வேலைவாய்ப்பு நிதி குறைய வாய்ப்புள்ளதால் மாநில ஒதுக்கீடு பாதிக்கு மேல் சரியும் என்றும் அதிகாரிகள் கவலை. பிரதமர் நரேந்திர மோடி இந்தியாவில் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதமராக நீண்ட நாள் பதவி வகித்தவர் என்ற வரலாற்று சாதனையை வரும் 10ஆம் தேதி படைக்க உள்ளார்.
ஜூன் 10ஆம் தேதி 4399 நாட்கள் பிரதமராக நீடித்து நாட்டின் நீண்டகால தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதமர் என்ற நேருவின் 4398 நாட்கள் சாதனையை முறியடித்து புதிய வரலாறு படைக்கிறார் மோடி. நாளை சூரத் மற்றும் டாமனில் 21,770 கோடி மதிப்பிலான உள்கட்டமைப்பு, நெடுஞ்சாலை, விமான நிலையம் மற்றும் துறைமுக திட்டங்களை தொடங்கி வைக்கிறார் பிரதமர் நரேந்திர மோடி. வதோதரா மும்பை எக்ஸ்பிரஸ் வே பணிகள், நமோ ஏர்போர்ட் முனையம் திறப்பு மற்றும் லட்சத்தீவு துறைமுக திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டப்பட உள்ளது. சென்னை செம்மஞ்சேரி சுனாமி குடியிருப்பு பகுதியில் இறுதி சடங்கு நிகழ்வில் தகராறில் ஈடுபட்ட போதை ஆசாமிக்கு கத்தி குத்து. சம்பவம் தொடர்பாக 4 பேர் பிடிப்பட்ட நிலையில் அதிகரிக்கும் போதை கலாச்சாரத்தால் சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்கும் அவலம். சென்னை திருவல்லிக்கேணியில் இளைஞர்களை சீரழிக்கும் நோக்கில் 2 கிலோ கஞ்சாவை விற்பனைக்காக கொண்டு சென்ற 3 பேர் பிடிபட்டனர். தலைநகர் எங்கும் ஓயாத கஞ்சா விற்பனை இருப்பதாக குற்றச்சாட்டுகள் அதிகரித்து வரும் நிலையில் காவல்துறை கண்காணிப்பை தீவிரப்படுத்த வேண்டும் என கோரிக்கை. சென்னை கோயம்பேடு மார்க்கெட் பகுதியில் சுமார் 1.5 கிலோ கஞ்சாவுடன் சுற்றித் திரிந்த 2 நபர்கள் கையும் களவுமாக சிக்கினர். கோயம்பேடு சந்தையில் காய்கறி வரத்தை விட அதிகரித்து வரும் கஞ்சா வரத்தால் மக்கள் கவலை தெரிவித்துள்ள நிலையில் போதைப்பொருள் ஒழிப்பில் தீவிர நடவடிக்கை தேவை என வலியுறுத்தல். தூத்துக்குடியில் இருசக்கர வாகனத்தில் வந்த வியாபாரியை 3 பேர் கொண்ட கும்பல் அரிவாள் உள்ளிட்ட ஆயுதங்களால் தாக்கி தங்க மோதிரத்தை பறித்துச் சென்ற சம்பவத்தால் அதிர்ச்சி. தங்க நகை அணிந்து வீட்டை விட்டு வெளியே செல்லவே அச்சம் நிலவுவதாக பொதுமக்கள் வேதனை. கடலூர் மாவட்டம் பத்திரக்கோட்டை அருகே தோட்டத்தில் தனியாக இருந்த விவசாயி வெட்டி கொலை. அண்மை காலமாக தனியாக இருப்பவர்கள் கொடூரமாக கொலை செய்யப்படும் சம்பவம் அதிகரித்து வருவதால் மக்கள் அச்சம். கிருஷ்ணகிரி மாவட்டம் பெரிய தம்பி கொட்டாய் பகுதியில் வீட்டுக்கு பின்புறம் கஞ்சா செடி வளர்த்தவர் பிடிபட்டதோடு 32 கஞ்சா செடிகள் பறிமுதல். வாள் போய் கத்தி வந்த கதையாக திமுக ஆட்சியில் இருந்து நீக்கப்பட்டாலும் தாவேக ஆட்சியிலும் கஞ்சா விற்பனை தொடர்வதாக பொதுமக்கள் விமர்சனம். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டியில் பாலியல் துன்புறுத்தல் குறித்து புகார் கொடுத்த பெண்ணின் தாய் மீது தாக்குதல் நடத்திய நபரால் அதிர்ச்சி. காவல் நிலையத்தில் புகார் கொடுத்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என கூறி பாதிக்கப்பட்ட பெண் காவல் கண்காணிப்பாளரிடம் புகார். வந்து என்கிட்ட தப்பா நடந்து செஞ்சு என்னை போட்டு அடிச்சு, என்னையும் என் பிள்ளைகளையும் போட்டு அடிச்சு என்கிட்ட தப்பா நடந்து செஞ்சு முயற்சி பண்ணி வந்தாரு. நான் சவுண்டு வரவும் அக்கம் பக்கம் வந்துக்கிட்டு ஆள் வரவும் இங்கே வண்டி எடுத்துகிட்டு கிளம்பி போயிட்டாரு. எங்கள் அம்மா நியாயம் கேட்டு போன எங்கள் அம்மாவை கண்ணாடி டம்ளரை வச்சு அடித்து எங்கள் அம்மாவுக்கு வந்துட்டு ஃபுல்லாக உடம்பு ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் பயங்கரமான ரத்தம். என்னை காயப்படுத்த உடனே நான் போயிட்டு மாகுலி ஸ்டேஷனுக்கு தான் ஃபஸ்ட்டு நான் போனோடனே அவனை உள்ளே வச்சுக்கிட்டு செஞ்சுட்டு, நீங்கள் வந்துட்டு பக்கத்தில் இருக்கிற ஆண்கள் காவல் நிலையத்துக்கு போங்க, இங்கேயே வந்தீங்க அங்கே போங்கன்னு சொல்லிட்டு அவனை விட்டுட்டாங்க. அவனை மட்டும் நைட்டு பிடிச்சி வச்சுருந்தா காலையில் எங்கள் அம்மாவுக்கு இந்த செயல் வந்து நடந்திருக்காது. கடலூர் அருகே உள்ள பத்திரக்கோட்டையில் 60 வயதான விவசாயி குணசேகரன் கொடூரமாக வெட்டப்பட்டு படுகொலை. குணசேகரனுக்கு சொந்தமான மோட்டார் கொட்டகையில் இருந்து அவரது உடல் கைப்பற்றப்பட்டுள்ள நிலையில் குற்றவாளிகள் குறித்து தீவிர விசாரணை. கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலத்தில் அரசு தோட்டக்கலை பண்ணையில் கடந்த ஆட்சியில் 100 கோடி ரூபாய் ஊழல் நடந்திருப்பதாக விவசாயி பரபரப்பு குற்றச்சாட்டு. முந்திரி கன்றுகள் உள்ளிட்ட மரக்கன்றுகள் உற்பத்தி செய்யப்பட்டதில் அதிகாரிகள் உதவியுடன் முறைகேடு நடந்துள்ளதாக புகார். தமிழ்நாடு அரசின் தோட்டக்கலைத்துறை சார்பில் விவசாயிகளுக்கு கடந்த ஆண்டு பந்தல் காய்கறிகள் அமைக்கும் திட்டத்தில் 100 கோடி ரூபாய் அளவிற்கு முறைகேடு நடந்துள்ளது. விவசாயிகளுக்கு வழங்க வேண்டிய பந்தல் காய்கறி திட்டத்தில் காணிக்கல், பந்தல், சிமெண்ட் போஸ்டுகள் வழங்காமல் பெரிய அளவில் முறைகேடு நடந்துள்ளது. விருத்தாச்சலத்தில் கண் கெட்ட பின் சூரிய நமஸ்காரம் செய்வது போல மக்கள் பிரச்சனைகளை அறிய களத்திற்கு செல்லுமாறு திமுக கவுன்சிலர்களுக்கு அறிவுறுத்திய முன்னாள் அமைச்சர் மா. சுப்பிரமணியன். பேருந்து நிலையங்கள், கழிப்பிடங்கள், அங்கன்வாடிகள், கழிவுநீர் தேக்கம் உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை சீரமைக்க வேண்டும் என கூறியிருக்கும் நிலையில் 5 ஆண்டு ஆட்சியில் தூக்கத்தில் இருந்தாரா என பொதுமக்கள் கேள்வி. ராணிப்பேட்டை லாடவரம் நெல் கொள்முதல் நிலையத்தில் மூட்டை ஒன்றுக்கு 3 கிலோ நெல் அல்லது 65 ரூபாய் லஞ்சம் கேட்கப்படுவதை கண்டித்து விவசாயிகள் நள்ளிரவில் திடீர் சாலை மறியல். கடந்த 2 மாதங்களில் மட்டும் சுமார் 31 லட்சம் ரூபாய் வரை முறைகேடு நடைபெற்றுள்ளதாக குற்றம் சாட்டி விவசாயிகள் நடத்திய போராட்டத்தால் பரபரப்பு.
தூத்துக்குடியில் பெட்ரோல் பங்க் வன்முறைக்கு எதிர்ப்பு தெரிவித்து தமிழகத்தில் உள்ள 7000 பெட்ரோல் பங்குகளும் ஒரு நாள் மூடப்படும் என தமிழ்நாடு பெட்ரோலிய விற்பனையாளர் சங்க தலைவர் KP முரளி எச்சரிக்கை. ஊழியர்களின் பாதுகாப்பிற்கு தனி சட்டம் இயற்றாவிட்டால் மாநிலம் தழுவிய ஒரு நாள் அடையாள வேலை நிறுத்தம் வெடிக்கும் என்றும் பெட்ரோலிய விற்பனையாளர் சங்க தலைவர் பேட்டி. தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து பெட்ரோல் பம்பு ஊழியர்களுக்கும் மற்றும் அங்க பெட்ரோல் டீசல் நிரப்பும் பப்ளிக் அவங்களுக்கும் முழு சேஃப்டி தேவை. அந்த சேஃப்டிக்கு உத்தரவாதம் இந்த அரசாங்கம் கொடுத்தாங்கனாக்கா ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கிறோம். அதை கொண்டு வரதுக்கு ஒரு சட்டம் இயற்றணும். காஞ்சிபுரம் மாவட்டம் பிள்ளைப்பாக்கம் DS கார்ப்பரேட் நிறுவனத்தில் பிரியாணி சாப்பிட்ட 97 பெண் தொழிலாளர்கள் அடுத்தடுத்து வாந்தி மயக்கம் ஏற்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் தனியார் கேண்டீனுக்கு சீல். மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் 10 பெண் தொழிலாளர்கள் கவலைக்கிடமாக உள்ளதால் சக தொழிலாளர்கள் அதிர்ச்சி. சென்னை சாந்தோம் அருகே தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியத்தின் குடியிருப்புகள் இடிந்து விழும் அபாய நிலையில் இருப்பதாக குடியிருப்பு வாசிகள் புகார். 96 வீடுகளில் 12 குடும்பங்கள் மட்டுமே வசிக்கும் நிலையில் மறுவளர்ச்சி திட்டம் இல்லாததால் பல ஆண்டுகளாக பராமரிப்பின்றி குடியிருப்போர் பாதுகாப்பு கேள்விக்குறியாகி உள்ளதாகவும் அச்சம். திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி அருகே அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தில் 150க்கும் மேற்பட்ட விவசாயிகளுக்கு 1,50,00,000 ரூபாய் வழங்காததால் விவசாயிகள் வட்டாட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு தர்ணா போராட்டம். அதிகாரிகள் உடனடியாக நடவடிக்கை எடுத்து பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு பணம் பட்டுவாடா வழங்க வேண்டும் என்று விவசாயிகள் வலியுறுத்தல். நெல் கொள்முதல் பண்ணி இதுவரை 3 மாதம் ஆயிடுச்சுங்க சார். இதுவரை யாருக்குமே பட்டோட பண்ணல. பட்டோட பண்றதுக்கு எந்த அதிகாரி கேட்டாலும் எங்களுக்கு தெரியாதுன்ற ஒரே வார்த்தை தவிர போனும் எடுக்க மாட்டாங்க. அடுத்தது இன்னைக்கு வர நாளைக்கு ஒன்று அலை கழிக்கிறாங்க. 10 நாளுக்கு முன்னாடியே நாங்கள் எங்கள் ஊரில் லோடு ஏற்ற வந்த வண்டியை சிறப்பிடிச்சு வச்சோம். அதுக்கும் இதுவரை எந்த ஒரு நடவடிக்கை இல்லை. தேனி மாவட்டம் போடி அருகே கொட்டக்குடி மலை கிராமத்தில் தினமும் 4 கிலோமீட்டர் நடந்து சென்றும் 32 கிலோமீட்டர் தூரம் பேருந்தில் பயணித்தும் மாணவர்கள் பள்ளி செல்லும் அவலம். முறையான போக்குவரத்து வசதி கோரி பலமுறை போராட்டங்கள் நடத்தியும் அரசு இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்காததால் நடைப்பயணமே வாழ்க்கையாகி விட்டதாக மாணவர்கள் பொதுமக்கள் குமுறல். நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகே காட்டு யானை தாக்கி ஒருவர் உயிரிழந்த நிலையில் வனவிலங்குகளை கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுக்காத வனத்துறையை கண்டித்து அப்பகுதி மக்கள் கடையடைப்பு போராட்டம். வனவிலங்குகளால் அடுத்தடுத்து ஏற்படும் உயிரிழப்பை தடுக்க வேண்டுமென வலியுறுத்திய மக்கள் உயிரிழந்தவர்களின் குடும்பத்திற்கு 25 லட்சம் ரூபாய் வழங்கவும் கோரிக்கை. ஈரோடு குடிசை மாற்று வாரிய அடுக்குமாடி குடியிருப்பு பழுதடைந்து பழைய குடியிருப்பினை இடித்துவிட்டு அதே இடத்தில் புதிய அடுக்குமாடி கட்டிடம் கட்டித்தர வலியுறுத்தி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முற்றுகை. பல தலைமுறைகளாக வசித்து வரும் தங்களை வேறு இடத்திற்கு விரட்டக்கூடாது என குடிசை மாற்று வாரிய அடுக்குமாடி குடியிருப்பு வாசிகள் கோரிக்கை. விழுப்புரத்தில் உள்ள திரு காமராஜர் நகராட்சி மேல்நிலைப் பள்ளியில் வகுப்பறைகள் கழிவறைகள் சுத்தம் செய்யப்படாததால் கோடை விடுமுறைக்கு பின் ஆர்வமாக பள்ளிக்கு வந்த மாணவர்கள் அவதி. மாணவர்கள் பயன்படுத்தும் குடிநீர் குழாய்கள் உடைந்த நிலையிலும் பள்ளி வளாகத்தில் கால்நடைகள் சுற்றித் திரிந்தும் காணப்படுவதன் மூலம் அரசின் முன்னேற்பாடுகள் கண் துடைப்பு நாடகம் என்பது அம்பலம். விழுப்புரம் மாவட்டம் மயிலம் அருகே உள்ள நீர் பெருந்தகரம் நேரடி கொள்முதல் நிலையத்தில் நெல்லுக்கான பணம் வழங்கப்படாமல் இழுத்தடிப்பதாக விவசாயிகள் குற்றச்சாட்டு. 2 கோடி ரூபாய் வரை நிலுவைத் தொகை உள்ள நிலையில் அதிகாரிகள் அலட்சியம் காட்டுவதாகவும் நிலுவைத் தொகையை பெற்றுத்தர நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் கூறி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை விவசாயிகள் முற்றுகையிட்டதால் பரபரப்பு. விருதுநகர் மாவட்டம் திருச்சுழி அருகே பாப்பாங்குளத்தில் பயிர்க்கடன்களை முழுமையாக தள்ளுபடி செய்ய கோரி கூட்டுறவு வங்கியை விவசாயிகள் முற்றுகையிட்டதால் பரபரப்பு. தாவேக அமைச்சர்கள் ஆதவ் அர்ஜுனா நிர்மல்குமார் பேச்சுக்கு விவசாயிகள் கடும் கண்டனம். ராணிப்பேட்டை மாவட்டம் மேலக்குப்பம் கிராமத்தில் அரசு நத்தம் புறம்போக்கு இடத்தை ஆக்கிரமித்த நபர் மீது நடவடிக்கை எடுத்து நிலத்தை மீட்டுத் தரக்கோரி ஊராட்சி மன்ற அலுவலகத்தை முற்றுகையிட்ட கிராம மக்கள். பேச்சுவார்த்தையில் ஈடுபட்ட காவல்துறையினருடன் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதுடன் ஆக்கிரமித்த இடத்தை உடனடியாக மீட்க நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தல். ஈரோடு மாவட்டம் அந்தியூர் அருகே டாஸ்மாக் கடையை முற்றுகையிட்ட பெண்களிடம் தவறாக பேசிய குடிமகனுக்கு தர்ம அடி கொடுத்து அனுப்பிய பெண்கள். மதுக்கடையை அகற்றக் கோரி பெண்கள் போராடிய போது அங்கு வந்த நபர் ஒருவர் பெண்களிடம் தவறாக பேசியதை தொடர்ந்து ஆத்திரமடைந்த பெண்கள் அவரை பிடித்து வெளுத்து வாங்கிய சம்பவத்தால் பரபரப்பு.
திருப்பூர் மாநகராட்சியில் எந்தவித உபகரணங்களும் இன்றி மனித கழிவுகளை கைகளால் எடுக்க வைக்கும் சம்பவம் தொடர்வதால் அதிர்ச்சி. அவ்வாறு எடுக்க மறுத்தால் ஆப்சென்ட் போடுவோம் என அதிகாரிகள் மிரட்டுவதாக தூய்மை பணியாளர் மாவட்ட ஆட்சியரிடம் கண்ணீர் மல்க மனு. பொறுப்பு கோபாலா இருக்கிற மேஸ்திரியா கோபாலா இருக்கிறவர் வந்து அதை எப்படியா அள்ளி கொண்டு போய் போடுங்க அப்படின்னு சொல்றாரு. இன்னும் எப்படி சார் எந்த இதுவும் இல்லை அப்படின்னு சொன்னோம்னா எப்படியா நான் அள்ளி கொண்டு போய் போடுங்க, இல்லாட்டி நான் ஆப்ஷன் போட்டுருவேன் அப்படின்னு சொல்றாரு. தென்காசி மாவட்டம் வாசுதேவநல்லூர் அருகே தனியார் பள்ளி பேருந்தும் அரசு பேருந்தும் நேருக்கு நேர் மோதி விபத்துக்குள்ளானதில் பள்ளி குழந்தைகள் உட்பட 10க்கும் மேற்பட்டோர் காயமடைந்த சம்பவத்தால் பரபரப்பு. பள்ளிக்கூடம் திறந்த முதல் நாளில் மாணவர்கள் சென்ற பேருந்து விபத்துக்குள்ளானதால் அதிர்ச்சி. கள்ளக்குறிச்சி அருகே தேசிய நெடுஞ்சாலையில் கார் மோதி இருசக்கர வாகனத்தில் சென்ற பள்ளி மாணவர்கள் 2 சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழப்பு. விபத்தை ஏற்படுத்திவிட்டு காரை நிறுத்திவிட்டு தப்பியோடிய ஓட்டுநரை போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர். எரிபொருள் சிக்கன நடவடிக்கையின் ஒரு பகுதியாக அரசு உயர் அதிகாரிகள் அடுத்த 6 மாதங்களுக்கு வெளிநாடு செல்வதற்கு மத்திய அரசு தடை விதிப்பு. அரசின் செலவினங்களை கட்டுப்படுத்தும் நோக்கில் மத்திய அரசு இத்தகைய நடவடிக்கைகளை தொடர்ந்து மேற்கொண்டு வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே அரசு பேருந்தும் காரும் மோதிக்கொண்ட விபத்தில் காரில் பயணம் செய்த 19 வயது இளைஞர் உயிரிழந்த நிலையில் 5 நபர்கள் படுகாயத்துடன் மீட்பு. கோடை சுற்றுலாவை முடித்துவிட்டு காரில் வீடு திரும்பிய போது நிகழ்ந்த சோகம். சென்னை பள்ளிக்கரணை பாலாஜி நகர் பகுதியில் காலி இடத்தில் போடப்பட்டிருந்த எலக்ட்ரானிக் பொருட்கள் மற்றும் குப்பைகளில் ஏற்பட்ட தீ விபத்தால் அப்பகுதியில் சூழ்ந்த பெரும் புகை மூட்டம். கரும் புகை மூட்டத்துடன் அனல் காற்று வீசுவதால் அப்பகுதி பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டிகள் கடும் பாதிப்பு. திருச்சியில் டிவிகே பெண் நிர்வாகி கள்ளக்காதலுடன் தனிமையில் இருந்தபோது கணவன் கையும் களவுமாக பிடித்தார். ரீல்ஸ் பெண் ஒருவர் வெளியிட்ட தகவல் மூலம் இந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ள நிலையில் உள்ளூர் போலீசார் விசாரணை. சிந்து சமவெளி நாகரிகத்தின் மொகஞ்சதரோவில் கண்டுபிடிக்கப்பட்ட பசுபதி முத்திரையில் கொம்பு அலங்காரத்துடன் யோகநிலை விலங்குகளால் சூழப்பட்டுள்ள உருவம் குறித்த வரலாற்று மர்மம் நீடிக்கிறது. பிரிட்டிஷ் காலத்து இந்திய தொல்லியல் ஆய்வாளர் ஜான் மார்ஷல் இதை ஆதிசிவன் என விளக்கிய போதும் சிந்து எழுத்து புரியாததால் விவாதம் தொடர்கிறது. கடந்த 3 மாதங்களில் 2 மாநிலங்களவை இடங்களை பெற்று மேலவையில் தனது பலத்தை 30ஆக உயர்த்திய காங்கிரஸ் எதிர்க்கட்சியின் எண்ணிக்கை அதிகரிப்பது தேசிய அரசியலில் புதிய கவனத்தை ஏற்படுத்தியுள்ள நிலையில் இதற்கு பாஜக எவ்வாறு அரசியல் பதிலளிக்கும் என்ற விவாதம் தீவிரமடைந்துள்ளது. நாமக்கல் காவல் நிலையம் அருகே நடுவழியில் பழுதாகி போக்குவரத்துக்கு இடையூறாக நின்ற அரசு பேருந்து. நடுவழியில் அரசு பேருந்து நின்றதால் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்ட பள்ளி மற்றும் கல்லூரி வாகனங்கள் நீண்ட வரிசையில் நின்றதால் பயணிகள் கடும் அவதி. அரசு அதிகாரிகள் பிறப்பிக்கும் பல உத்தரவுகள் தெளிவற்றதாகவும் சட்ட ரீதியாக முழுமையற்றதாகவும் உள்ளதாக சென்னை உயர்நீதிமன்றம் கடும் அதிருப்தி. உத்தரவு பிறப்பிப்பதில் அதிகாரிகளுக்கு போதிய திறமை இல்லை என குறிப்பிட்ட நீதிமன்றம் அவர்களுக்கு முறையான பயிற்சி வழங்கவும் அரசுக்கு அறிவுறுத்தல். தமிழக அரசின் தனியார் பள்ளிகளின் கல்விக் கட்டணங்களை அறிவிப்பு பலகையில் வெளியிட வேண்டும் என்ற உத்தரவுக்கு எதிர்ப்பு தெரிவித்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு. மாநில தகவல் ஆணையத்தின் இந்த உத்தரவு தங்களின் அடிப்படை உரிமைகளை பாதிப்பதாகவும் அதிகார வரம்பை மீறிய செயல் என்றும் அகில இந்திய தனியார் கல்வி நிறுவனங்களின் சங்கம் மனு. சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் பகுதியில் அனுமதி பெறாமல் கூட்டம் நடத்திய RSS பிரமுகர்கள் 15 பேர் மீதான வழக்கை ரத்து செய்து மதுரை உயர்நீதிமன்ற கிளை தீர்ப்பு.
சட்டவிரோதமாக கூடுவதாலேயே குற்றம் செய்ததாக ஆகாது என்றும் அவர்கள் தங்கள் அமைப்பின் 100வது ஆண்டு விழாவை கொண்டாட மட்டுமே கூடியதாகவும் தெளிவுபடுத்திய நீதிபதி, குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் குற்றங்களிலிருந்து பாதுகாக்கும் போக்சோ சட்டம் பெரியவர்களின் தனிப்பட்ட பகை பழிவாங்கும் நடவடிக்கைகளுக்கான ஆயுதமாக மாறிவிடக்கூடாது என சென்னை உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு எச்சரிக்கை. போக்சோ சட்டத்தை தவறாக பயன்படுத்துவது உண்மையில் பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்கான நீதியை பாதிப்பதுடன் நீதிமன்ற நேரத்தையும் வீணடிப்பதாக நீதிபதி காட்டம். சிவகங்கை மாவட்டம் இளையான்குடியில் குப்பை கொட்டவும் கழிவுநீர் அகற்றும் நிலையம் அமைக்கவும் 150 ஏக்கர் நிலம் தேர்வு செய்யப்பட்ட நிலையில் அதனை செயல்படுத்தாமல் மயானத்தில் குப்பை கழிவுகள் கொட்டும் பேரூராட்சியை எதிர்த்து வழக்கு. பொது இடங்களில் நீர்நிலைகளில் குப்பைகள் கொட்டுவதை அனுமதிக்க முடியாது என கூறிய சென்னை உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு கொட்டப்பட்டுள்ள குப்பைகளை அகற்ற உத்தரவு. பதவியை துஷ்பிரயோகம் செய்யும் போலீசாரை கடுமையாக தண்டிக்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் கடும் காட்டம். பொதுமக்களுக்கு பொருந்தும் தரநிலைகள் சட்டத்தை நிலைநாட்டும் போலீசாருக்கு பொருந்தாது என கூறி மகாராஷ்டிரா ரயிலில் குடும்பத்தை துன்புறுத்திய 3 போலீசாரின் முன்ஜாமீன் ரத்து. முன்கூட்டி விடுதலை கோரி ஆயுள் தண்டனை கைதிகள் அளிக்கும் விண்ணப்பங்களை இடையூறு இல்லாமல் பரிசீலிக்க மின்னணு நடைமுறையை முன்னோடி திட்டமாக புழல் மத்திய சிறையில் அமல்படுத்த சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுடன் கலந்தாலோசித்து 2 வாரங்களில் அறிக்கை தாக்கல் செய்ய சென்னை உயர்நீதிமன்ற தகவல் தொழில்நுட்ப பிரிவு பதிவாளருக்கு அறிவுறுத்தல். கம்போடியாவில் UPI அறிமுகப்படுத்தப்பட்டதன் மூலம் இந்திய சுற்றுலா பயணிகள் இனி அந்நாட்டில் உள்ள 4 மில்லியனுக்கும் அதிகமான சில்லறை விற்பனை நிலையங்களில் மொபைல் செயலிகள் மூலம் நேரடியாக பணம் செலுத்த முடியும். இது இந்திய சுற்றுலா பயணிகளின் சர்வதேச செலவினங்களை எளிமையாக்குவதற்கு மேற்கொள்ளப்படும் முயற்சிகளில் மற்றுமொரு மைல்கல்லாகும். திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் கடந்த மே மாதத்தில் பக்தர்களின் காணிக்கையாக 120 கோடியே 28 லட்சம் ரூபாய் கிடைத்த நிலையில் லட்டுகள் விற்பனையில் புதிய உச்சம். கடந்த 2024 மே மாதத்தில் 1 கோடியே 1 லட்சம் லட்டுகளும் 2025 1 கோடியே 10 லட்சம் லட்டுகளும் விற்பனையான நிலையில் இந்த ஆண்டு மே மாதத்தில் 1 கோடியே 21 லட்சம் லட்டுகள் விற்பனையாகி புதிய உச்சம். பத்ரிநாத் மற்றும் கேதார்நாத் திருத்தலங்களில் நீண்ட வரிசைகளில் காத்திருந்து தரிசனம் செய்யும் பக்தர்கள். கேதார்நாத் திருத்தலத்தில் இதுவரை 10,50,670 பக்தர்கள் பாபா கேதாரை வழிபட்ட நிலையில் 8,32,903 யாத்ரீகர்கள் பத்ரிநாத்தில் பகவான் பத்ரி விஷாலை தரிசித்தனர். பீகார் மாநிலம் முசாஃபர்பூரில் உள்ள மருத்துவமனையில் ஏற்பட்ட பயங்கர தீ விபத்தில் 3 பேர் உயிரிழப்பு. மருத்துவமனையின் தீவிர சிகிச்சை பிரிவிலேயே தீ விபத்து ஏற்பட்டதாக தகவல்கள் வெளியான நிலையில் மீட்புப் பணிகள் தீவிரம். ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்சால்மரில் 43.7 டிகிரி வெப்பநிலையுடன் அதிகபட்ச வெப்பம் பதிவாகி உள்ளது. கிழக்கு மற்றும் மேற்கு ராஜஸ்தானில் சில இடங்களில் தூசி புயல்கள் மற்றும் இடியுடன் கூடிய மழைப்பொழிவு பதிவாகி இருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையம் விளக்கம். புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதி, திருவள்ளூர் மாவட்டம் சிறுவாபுரி உள்ளிட்ட பகுதிகளில் பிரசித்தி பெற்ற கோவில்களில் கோலாகலமாக நடைபெற்ற கும்பாபிஷேகம். மதுரை மாவட்டம் உசிலம்பட்டியிலும் சேலம் மாவட்டம் எடப்பாடியிலும் நடைபெற்ற கும்பாபிஷேகத்தில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம். தமிழகத்தில் பொறியியல் கலந்தாய்விற்கு விண்ணப்பிப்பதற்கான கால அவகாசம் நாளையுடன் நிறைவு. நேற்று மாலை வரை 2,95,000க்கும் அதிகமான மாணவர்கள் விண்ணப்பித்துள்ள நிலையில் இறுதி நாளான நாளைக்குள் மாணவர்கள் தங்களின் விண்ணப்பங்களை சமர்ப்பித்து ஆவணங்களை உடனே பதிவேற்றுமாறு அறிவுறுத்தல். மாநில பாடத்திட்டத்தை NCERT பாடத்திட்டத்துக்கு இணையாக எளிமையாக்க வேண்டும் என ஆசிரியர்கள் கோரிக்கை. மாணவர்களின் கற்றல் சுமையை குறைத்த போட்டித் தேர்வுகளுக்கான தயாரிப்பை மேம்படுத்தும் வகையில் பாடத்திட்ட மாற்றம் அவசியம் என வலியுறுத்தல். AI பயன்படுத்தி மனித தலையீடு இன்றி தானாக பரவும் அபாயகரமான கணினி வைரஸ் உருவாக்கும் வழியை கண்டுபிடித்த டொராண்டோ பல்கலைக்கழக விஞ்ஞானிகள். இணைய பாதுகாப்பு அமைப்புகளுக்கு இது புதிய அச்சுறுத்தலை உருவாக்கக்கூடும் என விஞ்ஞானிகள் எச்சரிக்கை. சூரியனில் நேற்று காலை ஏற்பட்ட சக்தி வாய்ந்த X-1.0 வகை பேரலை வெடிப்பினை துல்லியமாக படம் பிடித்த நாசாவின் அதிநவீன SDO விண்கலம்.
இந்த சூரிய வெடிப்பு பூமியின் மின்சார கிரிட்டுகள் மற்றும் GPS சிக்னல் உள்ளிட்ட தகவல் தொடர்பு அமைப்புகளை பாதிக்கலாம் என நாசா விஞ்ஞானிகள் எச்சரிக்கை. 700 டிகிரி செல்சியஸ் வெப்பத்திலும் செயல்படும் புதிய நினைவக சிப்பை உருவாக்கி அமெரிக்காவின் தெற்கு கலிபோர்னியா பல்கலைக்கழக ஆராய்ச்சியாளர்கள் சாதனை. கிராபின், டங்ஸ்டன் உள்ளிட்ட பொருட்களால் உருவாக்கப்பட்ட இந்த சிப் விண்வெளி, அணுசக்தி, புவி வெப்ப ஆற்றல் மற்றும் செயற்கை நுண்ணறிவு துறைகளில் புதிய முன்னேற்றத்திற்கு வழிவகுக்கும் என விஞ்ஞானிகள் நம்பிக்கை. அமைதி பேச்சுவார்த்தைக்கு மத்தியில் குவைத் விமான நிலையம் மீது ஈரான் நடத்திய தாக்குதலுக்கு இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் கண்டனம். மேற்காசிய மோதல்களில் பொதுமக்கள் மற்றும் அவர்களது உள்கட்டமைப்புகள் இலக்காக கூடாது என்றும் இந்த தாக்குதல்களை உடனடியாக நிறுத்த வேண்டும் என்றும் இந்தியா வலியுறுத்தல். தங்கள் நாட்டின் சர்வதேச விமான நிலையம் மீது ஈரான் ஆளில்லா விமானம் மூலம் நடத்திய தாக்குதல் குறித்த வீடியோ காட்சிகளை வெளியிட்ட குவைத், மழை விட்டும் தூவானம் விடாத கதையாக மேற்காசியாவில் போர் நின்ற பின்னும் தாக்குதல்கள் மட்டும் அவ்வப்போது தொடர்வதால் நிம்மதியை இழந்த மக்கள். ஈரான் போரை நிறுத்துவது தொடர்பான தீர்மானம் அமெரிக்க பிரதிநிதிகள் சபையில் நிறைவேற்றம். ஜனநாயக கட்சியினர் கொண்டு வந்த இந்த தீர்மானத்திற்கு ஆதரவாக 215 எம்பிக்களும் எதிராக 208 எம்பிக்களும் வாக்களித்த நிலையில் 4 குடியரசுக் கட்சி எம்பிக்கள் ஜனநாயக கட்சியினருடன் இணைந்து ஆதரவு தெரிவிப்பு. சென்னையில் தங்கத்தின் விலை சவரனுக்கு 160 ரூபாய் குறைந்து 1,15,840 ரூபாய்க்கு விற்பனை. தங்கத்தின் விலை கிராமுக்கு 20 ரூபாய் குறைந்து 14,480 ரூபாய்க்கு விற்பனை. சென்னையில் வெள்ளியின் விலை கிராமுக்கு 5 ரூபாய் குறைந்து 285 ரூபாய்க்கு விற்பனை. வெள்ளியின் விலை கிலோவிற்கு 5,000 ரூபாய் குறைந்து 2,85,000 ரூபாயாக வர்த்தகம். அமெரிக்காவில் கொசு மூலம் பரவும் டெங்கு உள்ளிட்ட நோய்களை கட்டுப்படுத்த முயற்சியாக கூகுள் ஆதரவு பெற்ற திட்டத்தின் கீழ் 3,20,00,000 மலட்டு ஆண் கொசுக்களை வெளியிட நடவடிக்கை. கொசுக்களின் இனப்பெருக்கம் குறைவதன் மூலம் நோய் பரவலை கட்டுப்படுத்த இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. விமான போக்குவரத்து துறைக்கு 10,000 கோடி ரூபாயில் நிதியம் உருவாக்க மத்திய அமைச்சரவை ஒப்புதல். விமான எரிபொருளின் திடீர் விலை உயர்வை சமாளிக்க மத்திய அரசு அதிரடி நடவடிக்கை. தாமிரம், அலுமினியம், ஸ்டீல் உள்ளிட்ட மூலப்பொருட்களின் விலை ஏற்றத்தால் பம்ப் செட்டுகளின் விலை மீண்டும் உயர்த்தப்படுவதாக பம்ப் உற்பத்தியாளர்கள் அறிவிப்பு. ஏற்கனவே கடந்த ஆண்டு அக்டோபரில் 10%, இந்த ஆண்டு ஏப்ரலில் 7.5% உயர்த்தப்பட்ட நிலையில் தற்போது மேலும் 10% உயர்த்தப்படுவதால் பொதுமக்கள் அதிர்ச்சி. கேரளாவில் தென்மேற்கு பருவமழை தொடங்கிய நிலையில் அதனை ஒட்டிய மாவட்டமான கன்னியாகுமரி மாவட்டத்தில் காலை முதலே மழை பொழிவு. மழையால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவுவதால் பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் மகிழ்ச்சி. தென்மேற்கு பருவமழை கேரளாவில் தொடங்கியுள்ளதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பு. இது நாட்டின் 4 மாத மழைக்காலத்தின் துவக்கம் என்ற நிலையில் கேரள மற்றும் கர்நாடக கடலோர பகுதிகளுக்கு கனமழை எச்சரிக்கை விடுப்பு.